சென்னைக்கு வந்துட்டு மெரினா பீச்சை பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. குட்டீஸ் நல்லா ஃபஸ்ட்டு கிளப்பிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ் தான் ட்ராவல். ஸோ அதனால் ஓலோ ஆட்டோ புக் பண்ணி வந்தாச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணதுமே வந்து 2 மினிட்ஸில் வந்து ஆட்டோ வந்துடுது. நம்ம வந்து ஓடிபி கொடுத்தா போதும், அவங்களே இறக்கி ஏற்றிட்டு வந்து விட்டுருவாங்க. பட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் காட்டுறத விட ஒரு 30 ருபீஸ் இந்த மாதிரி எச்சா தான் வந்து கேட்குறாங்க. அது என்ன எதுன்னு எனக்கு மெத்தடுன்னு என்னமே புரியல. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஜங்ஷன் வந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. அங்கேருந்து மெரினா கடற்கரைக்கு வந்து அதுக்கப்புறம் வேளச்சேரியிலேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இறங்கி நடந்து வந்துட்டோம். வரும்போதே வந்து எல்லா ஐட்டம் வந்து வீட்டிலேயே பண்ணி கொண்டு வந்தாச்சு. சாண்ட்விட்சு, பானிபூரி, மாங்காய்லாம் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து கடலை பார்க்குறமோ இல்லையோ ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடலை பார்த்தோம். அலையெல்லாம் பயங்கரமாக வந்தது. கூடயே ஒரு காந்தி தாத்தாவையும் வந்து பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் அங்கே தாங்க இருந்தாங்க.